நவ திருப்பதிகளில் முதல் ஸ்தலமான ஸ்ரீவைகுண்டம் அருள்மிகு கள்ளபிரான் சுவாமி திருக்கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தில் 5ஆம் திருநாள் 4 கருட சேவை. நவ திருப்பதிகளில் 4 பெருமாள்களை ஒரே இடத்தில் கருட வாகனத்தில் கண்டு வணங்கி சென்ற பக்தர்கள். 108 வைணவ திவ்யதேசங்களில் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் நவ திருப்பதிகள் என்று 9 திருக்கோயில்கள் அமைந்துள்ளன. அதில் நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற திருத்தலம் ஸ்ரீவைகுண்டம் அருள்மிகு கள்ளபிரான் சுவாமி திருக்கோவிலாகும். நவ திருப்பதிகளில் முதல் ஸ்தலமாகவும் நவ கிரகங்களில் சூரியன் அம்சமாகவும் விளங்குகின்றது. மூலவர் ஸ்ரீ வைகுண்டநாதன் என்றும் உற்சவர் கள்ளபிரானாகவும் வீற்றிருக்கிறார். இந்த திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. அதன்படி இந்த வருடத்திற்கான சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் 5ஆம் திருநாள் ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் சுவாமி, ஆழ்வார் திருநகரி பொலிந்து நின்ற பிரான், திருப்புளியங்குடி காய்ச்சின வேந்தப் பெருமாள், நத்தம் எம்மிடர் கடைவான் ஆகியோருக்கு சுவாமி நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் நடைபெற்றது. பின்னர் மாலையில் அனைத்து பெருமாள்களும் தாமிரபரணியில் இருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு வைதிக முறைப்படி நவகலச திருமந்திரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவில் பெரிய திருவடியான ஸ்ரீ கருடாழ்வார் வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ கள்ளபிரான், பொலிந்து நின்ற பிரான், காய்ச்சின வேந்தர், எம்மிடர் கடிவான் ஆகியோர் காட்சியளித்தனர். ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள், கீழத் திருமாளிகை ரங்கராஜன் சுவாமிகள் உட்பட அத்தியாபாக கோஷ்டியினர் திருவாய்மொழி பாடினர். அம்சவாகனத்தில் எழுந்தருளியுள்ள சுவாமி நம்மாழ்வாருக்கு குடைவரை பெருவாயிலில் கற்பூர ஹாரத்தியுடன் எதிர் சேவையானது நடைபெற்றது. தொடர்ந்து 4 கருட வாகனத்தில் பெருமாள்கள் மற்றும் அம்சவாகனத்தில் நம்மாழ்வார் என திருவீதி புறப்பாடும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நவ திருப்பதி பெருமாள்களின் 4 கருட சேவையை ஒரே இடத்தில் கண்டு வணங்கி பாக்கியம் பெற்றனர். பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடியபடி திருவீதி புறப்பாட்டில் கலந்து கொண்டனர்.